நிலா மேலே வச்சிருக்கிற காதலுக்காக தன்னோட முதலாளி டேபிள்ல இருந்து பணத்தை சோழன் திருடுறது கடைசியில் ஒரு நல்ல விஷயத்துல முடிஞ்சா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். சோழன் தன்னோட முதலாளி டேபிள்ல இருந்து பணத்தை திருடிட்டு நேரா வெளியில வந்து நிலாவுக்கு ஃபோன் பண்றாரு. எங்க எங்க ஆஃபீஸ்ல தானே இருக்கீங்க, கூட உங்களோட பார்ட்னர்ஸ் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே நிலாவும் ஆமா ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு, அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காரை எடுத்துட்டு அங்கிருந்து எடுத்த பணத்தையும் டேஷ்போர்டில் உள்ளே வச்சுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு சோழன். அப்போ போகிற வழியில் சோழனோட மனசாட்சியே ரொம்ப குற்ற உணர்ச்சியில், இத்தனை வருஷமாக நம்ம வேலை செஞ்ச முதலாளியோட பணத்தை திருடிட்டியடா சோழா, அது தானடா சோழா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப குற்ற உணர்ச்சியிலேயே திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு போகிறாரு. அதே சமயம் அங்கே நேராக ஆஃபீஸ்க்கு போய் 5 லட்சம் ரூபா பணத்தை, ஏங்க திவ்யா இங்கே வாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கொடுக்குறாரு. இன்னைக்கு காலையில் கூட இவர்கிட்ட பணம் இல்லையே, இப்போ எப்படி இவ்வளவு பணம் வந்திருக்கோம், இவரை நம்பி 5 லட்சம் ரூபாய் யார் கொடுத்துருப்பாங்க என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே, திவ்யா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வாங்க இங்கே அப்படின்னு வெளியில் அழைச்சிட்டு போகிறாங்க. போகிற இடத்துல வெளியில் நின்று சோழன் கிட்ட கேட்குறாங்க, ஏதுங்க எப்படி இந்த பணம் உங்களுக்கு வந்துச்சு, அதுவும் 5 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சோழன் சொல்கிறாரு, இதை பாருங்க எப்படியோ வந்துச்சு, அதை பற்றி எல்லாம் நீங்கள் worry பண்ணிக்காதீங்க, நீங்கள் போய் உங்களோட ஒர்க்கை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சந்தோஷமாக முன்னாடி பேசுகிறாரு. அதே சமயம் நிலா சொல்கிறாங்க, வேண்டாங்க இந்த பணம் வேண்டாம், தயவு செஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருங்க, யாராவது கிட்ட நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கியிருந்தா கூட 5 லட்சம் ரூபாய்க்கு மாதம் 15,000 20,000 இன்ட்ரெஸ்ட்டே கொடுக்க வேண்டியது வரும். நான் திவ்யா கிட்ட பேசிக்கிறேன், திவ்யாவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஒர்க்கிங் பார்ட்னராக மட்டும் இருந்தால் போதுங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு என்னோட சூழ்நிலை இருக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுத்துறது தான் பெஸ்ட்டு. சோழன் இந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொல்ல, உடனே அது என்னங்க அவங்க எல்லாம் பணத்தை போட்டுட்டு பணக்கார பார்ட்னராக இருப்பாங்க, நீங்கள் மட்டும் வேலை செய்கிற வேலைக்கார பார்ட்னரா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, இந்த பணத்தை நீங்கள் வச்சுட்டு 3 பேருமே சரி சமமாக இருந்தால் தான் உங்களுக்கும் இங்கே மதிப்பு இருக்கும், அதனால் பேசாமல் வைங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அந்த பணத்தை வாங்கி காமியே போக, உடனே திவ்யா சொல்கிறாங்க, என்ன நிலா வீட்டில் இருந்து அந்த பெரியவர் வந்து பணத்தை கட்டிட்டு போனது உன் ஹஸ்பண்ட்க்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நிலாவும் நான் அப்படின்னு தான் நினைக்கிறேன் திவ்யா, பரவாயில்ல இந்த 5 lakhs என் ஹேண்ட்பேக்கில் இருக்கட்டும், நான் வீட்டுக்கு போய் யார்கிட்ட வாங்கினாரோ அவர்கிட்ட கொடுக்க சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஏன்னா ஏற்கனவே நடேசன் வந்து அன்னைக்கு காலையிலேயே திவ்யாவை பார்த்து 5 லட்சம் ரூபா பணத்தை கொடுத்துட்டு போன விஷயம் நிலா இப்போ வரைக்கும் சோழன் கிட்ட சொல்லாமையே இருக்காங்க. அதே சமயம் சோழன் கொடுத்த 5 லட்சம் ரூபாயை எடுத்துட்டு அன்னைக்கு ஈவினிங் ஒரு 4 மணி இருக்கும் பொழுது நிலா ஆட்டோவில் கிளம்பி போகிறாங்க. அதே சமயம் முதலாளி சோழனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, டேய் சோழா நல்லா வெளியில் டோரை லாக் பண்ணிட்டு தானே வந்த, ஏன்னா பணம் அங்கே தாண்டா இருக்குது, வேறு எந்த டிரைவரும் உனக்கு அப்புறம் வரல, அதனால் நீ தான் கடைசியாக வந்த, நல்லா பூட்டிட்டு வந்தியாடா நம்ம ரூமை, அதான் நான் உட்கார்ற அந்த ரூமை தாண்டா கேட்குறேன் அப்படின்னு கேட்குறாரு. உடனே சோழனும் அதெல்லாம் நல்லா தானே பூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சொல்ல, அதே சமயம் டே சோழா ஒரு நிமிஷம் காலை கட் பண்ணு, முக்கியமான கால் ஏதோ வரும் போல அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி ஃபோனை அங்கே கட் பண்ணிட்டு பேசுகிறாரு. நாங்கள் இங்கே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கோம், இப்போ உங்களோட கார் டிராவல்ஸ் ஆஃபீஸ்க்கு முன்னாடி தான் நின்றுட்டு கூப்பிட்றோம், முதல்ல வந்து ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸ்காரங்க. அதை பார்த்துட்டு, எதுக்கு சார், எதுக்கு நீங்கள் எதுக்கு என்னோட ஆஃபீஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சோழனோட முதலாளியும் சொல்ல, ஓப்பன் பண்ணியா வந்து 2 தட்டு தட்டி அப்புறம் ஓப்பன் பண்ண வச்சிருவேன், ஆமாம் இல்லீகலாக நீ ஏதோ பணம் கட்டுக்கட்டாக பதுக்கி வச்சிருக்கியாமா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐயையோ இல்லை சார் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஐயையோ நம்ம இப்போ வச்சிருக்கிற பணத்துக்கு வேற கணக்கு காட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு, டேய் சோழா இப்போ போலீஸ்காரங்க வேற வந்து நம்மளோட ஆஃபீஸ்க்கு முன்னாடி நின்றுட்டு கூப்பிட்றாங்கடா, எல்லாம் எனக்கு தெரியும், நம்மளோட ட்ராவல்ஸ்க்கு போட்டியாக இருக்கிற அந்த முத்துப்பாண்டியோட ட்ராவல்ஸ்காரங்க தான் ஃபோன் பண்ணி நான் இன்னைக்கு கார் விற்றது, அதுக்கப்புறம் ஒரு 10 லட்சம் ரூபாயை பணமாக வாங்கிட்டு வந்து ஆஃபீஸில் வச்சது எல்லாமே அவனுக்கு தெரியும்டா, ஏன் அவன் போட்டியாக தானே நம்ம ட்ராவல்ஸே நடத்திட்டு இருக்கோம், அவனோட ட்ராவல்ஸ் கொஞ்சம் நம்ம ட்ராவல்ஸ்னால நல்லா ஓடுறது இல்லைங்கிற பொறாமையில் அந்த பணத்துக்கு நம்மக்கிட்ட கணக்கு இல்லைன்னு தெரிஞ்சு இப்படி மாட்டி விட்டுட்டானேடா சோழா அப்படின்னு சொல்ல, உடனே சோழனும் அண்ணா என்னென்ன சொல்கிறீங்க, காலையில் நீங்கள் டேபிளில் வச்ச பணத்துக்கு கணக்கு காமிக்கிறதுக்கு கணக்கு இல்லாமல் தான் நீங்கள் வச்சிங்களா, அதுவும் இது எலெக்ஷன் சமயம்ண்ணே, பணம் நிறையா அங்கங்கே இருந்தால் இப்படி ஏதாவது ஒரு துப்பு கிடைச்சா போதுண்ணே, போலீஸ்காரங்க வந்து பணத்தையும் சுருட்டிட்டு போயிடுவாங்க, அதே சமயம் உங்களையும்
ரூபாயும் தூக்கி உள்ளே வச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. டேய் சோழா, அப்படி இல்லைடா, நான் என்ன பண்ணேன்னா இன்னைக்கு ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு காரை விற்றேன். நான் அங்கே கணக்கு வந்து 10 லட்சம் ரூபா தான் செலவுன்னு சொல்லி வச்சேன். மீதி 5 லட்சம் ரூபா எப்படி கணக்கு காமிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாரு. டேய், எனக்கு பணத்தை போலீஸ்காரங்க தூக்கிட்டு போனாலும் பரவாயில்லடா, என்னையும் தூக்கி எல்லாம் உள்ள உட்கார வச்சிருவாங்க. இந்த எலெக்ஷன் சமயத்தில் பணத்தை பதுக்கி வச்சிருந்தேங்கிற பேரில் என் மேலே கேஸ் போட்டா அதுக்கப்புறம் நிச்சயமாக அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வர முடியாதுலே சோழா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. அதே சமயம் சோழன் சுதாரிச்சுக்கிறாரு. அண்ணே, என்னென்ன சொன்னீங்க? 10 லட்சம் ரூபாய்க்கு கணக்கு இருக்குது, அதிகமாக இருக்கிற அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு தான் கணக்கு இல்லைன்னு சொல்கிறீங்க. சரிண்ணே, பார்த்துக்கலாம் வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சந்தோஷமாக, எப்படியோ நம்ம நிலாவுக்காக 5 லட்சம் ரூபாய் எடுத்ததில் நம்ம முதலாளிக்கும் ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வர்றாரு. அதே சமயம் ஆப்போசிட்டில் இருக்கிற முத்துப்பாண்டி டிராவல்ஸோட ஓனரும் வந்து போலீஸ்காரங்க கிட்ட, சார் இவன் கட்சிக்காரங்க கூட பழக்க வழக்கம் வச்சுட்டு பணத்தை ஒழிச்சு வச்சிருக்காங்க சார், எப்படியாவது இவனை அரெஸ்ட் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுக்குறாரு. அதே சமயம் அங்கே சோழனோட முதலாளியும், சார் சார் இல்லை சார், அப்படியெல்லாம் இல்லை சார், இவன் புழுகிறா. நான் நேற்று சாயங்காலம் தான் ஒரு கார் என்னோடத சேல்ஸ் பண்ணிவிட்டு புதுசாக இன்னொரு கார் எடுக்கலான்னு சொல்லி பணத்தை வச்சுருந்தேன், மற்றபடி இது ஏமாற்றி சம்பாரிச்ச பணம்லாம் இல்லை சார் அப்படின்னு சொல்ல, சரி இப்படி சொல்கிறான் இல்லைங்க சார், இவன் இப்படி எல்லாம் சொல்லுவான்னு தெரிஞ்சுதான் சார் இவன் கிட்ட நேற்று நான் காரை வாங்கிட்டு போனவனையே கையோடு பிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நேற்று எத்தனை ரூபாய்க்கு சார் நீங்கள் கார் வாங்கிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, 10 லட்சம் ரூபாய்க்குன்னு சொல்ல, உடனே அங்கே கணக்கு படி பார்த்தா இங்கே ட்ராவில் 10 லட்சம் ரூபா தான் இருக்கணும் அப்படி தானே அப்படின்னு போலீஸ்காரங்களும் கேட்க, ஐயையோ இன்றைக்கி நம்ம 5 லட்சம் ரூபாயை தூக்கிட்டு நம்மளையும் ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிடுவாங்களே அப்படிங்கிற மாதிரி முதலாளி ரொம்ப பரிதவிப்போடு நிற்க, அதே சமயம் சோழன் வந்து பேசுகிறாரு. ஆமாம் சார், ஆமாம், இந்த ட்ராவில் வெறும் 10 லட்சம் இருந்தால் எங்கள் முதலாளியை விட்டுருவீங்க தானே? அதுதான் காரை வாங்கினவரே சொல்கிறாருல்ல 10 லட்சம் ரூபாய்க்கு தான் வாங்கினேன்னு. அதை தவிர 1 ரூபா கூட இந்த ட்ராவில் எக்ஸ்ட்ரா இல்லைன்னா எங்கள் மேலே வேணும்னே பொய் புகார் கொடுத்து எங்களை உள்ள தள்ளணும்னு பிளான் போட்ட அந்த எதிர்த்த டிராவல்ஸ்காரன் முத்துப்பாண்டி மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்க தானே சார் அப்படின்னு சொல்ல, உடனே முத்துப்பாண்டி சொல்கிறாரு, என்ன சார் பார்த்துட்டு இருக்கிறீங்க, முதல்ல டேபிளை ஓப்பன் பண்ணுங்க, இவனுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு ஒரு அவசியமும் கிடையாது அப்படின்னு டேபிளை ஓப்பன் பண்ணுறாரு இன்ஸ்பெக்டர். அந்த கட்டில் இருக்கிற பணத்தையெல்லாம் எண்ணி பார்க்க 10 லட்சம் ரூபா தான் இருக்குது. இவர் சொன்ன மாதிரி டிராவல்ஸுக்கு, அதாவது அந்த வண்டியை விற்றது போக மீதி பணம் எதுவுமே இல்லையே, அதுக்கான கணக்குக்கான பணம் தானே இருக்குது. எதுக்கு முத்துப்பாண்டி தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பண்ணி இவர் மேலே தேவையில்லாமல் பாவம் மனசை கஷ்டப்பட வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களும் திட்ட, உடனே சோழன் சொல்கிறாரு, சார் நாங்கள் இப்போ சொல்கிறேன் சார், இவன் மேலே எங்களை மான நஷ்ட வழக்கு போட்டு பதிவு பண்ணி இவனை உள்ள வைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சாரி மிஸ்டர், சாரி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களும் அங்கேருந்து போக, அதே சமயம் அங்கே மீசக்கார முதலாளி சொல்கிறாரு, டேய் சோழா, இப்போ மட்டும் அந்த 5 லட்சம் ரூபாய் இங்கே இருந்துருந்துச்சுன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆமாம், எங்கடா போயிருக்கோம் அந்த பணம் அப்படின்னு கேட்க, உடனே சோழன் சொல்கிறாரு, அண்ணே இதுக்கு தான் நான் நேற்றே கேட்டேன்னா பேசாமல் நீங்கள் என்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா இத்தனை பிரச்சனை இருக்கா, இப்படி பயந்து சாகணுங்கிறது ஏதாவது இருக்கா? இப்போ பாருங்கள், ஏதோ ஆண்டவனாக பார்த்து உங்களை காப்பாற்றி விட்டுருக்கான், இல்லைன்னா நீங்கள் வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு அந்த முத்துப்பாண்டி பண்ணியிருப்பான். பத்தாததுக்கு இது எலெக்ஷன் சமயம், நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சோழனும் உசுப்பேத்தி விட, உடனே முதலாளியோ, ஆமாண்டா சோழா, எப்படியோ பணம் போனாலும் பரவாயில்லடா, நான் இன்னைக்கு சம்பாதிக்காட்டி நாளைக்கு வந்துடும் பணம் எனக்கு, அது வேற விஷயம். ஆனால் நான் உள்ளே போயிட்டா என்னோட குடும்பம், குழந்தைங்க, அதுக்கப்புறம் என்னோட தொழில்னு என்ன ஆகிடும்? இந்த முத்துப்பாண்டி நினச்சதை அடைஞ்சிட்ட மாதிரி ஆகிடும் தானே? எப்படியோ நல்ல வேலை, சாமி கடவுளே என்னை காப்பாத்தினையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேலே முருகன் படம் மாட்டியிருக்க கையெடுத்து கும்பிட்றாரு. உடனே சோழன் சொல்கிறாரு, அண்ணே இதுக்கு தானே கொஞ்சம் நஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பணத்தை அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவணும்னு சொல்கிறது. நான் நேற்று கேட்டப்பவே கொடுத்துருந்தீங்கன்னா இத்தனை பிரச்சனை இருக்கா? அந்த பணத்தை நான் தானே எடுத்துகிட்டு போனேன் என் பொண்டாட்டிக்கு புதுசாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்ல, உடனே டேய் சோழா, என்னை காப்பாற்றி விட்டதுக்கு நன்றிடா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்ல, உடனே அங்கே முதலாளி சொல்கிறாரு, நீ ஒன்றும் எனக்கு திருப்பி கொடுக்கவே வேண்டாட்டா சோழா, இந்தா கூட 2 லட்சம், நீ நல்லா இருந்தேனா போதுண்டா, ஐயோ எவ்வளவு பெரிய கேஸ்லேருந்து என்னை காப்பாற்றி விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முதலாளியும் சொல்கிறாரு. சோழன் ஆச்சரியமாக சந்தோஷமாக பார்க்குறாரு.